Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. வணக்கம் விவரம். வணக்கம். நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தேர்தல் தேதிகள் அறிவிப்பு வந்துருச்சு போல. ஆமா, இன்னைக்கு நம்ம புதிய தலைமுறை டிவியில தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உட்கார்ந்ததுல இருந்து, அதாவது செய்தியில உட்கார்ந்ததுல இருந்து நானும் சரி தேதி எப்ப அறிவிப்பாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீண்ட நேரமா ஏதோ பட்ஜெட் உரை வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு இருந்தாரு. கடைசியா தேர்தல் தேதிகள் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி 7 கட்டங்களா தேர்தல் நடைபெறுது. ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்களா தேர்தல் நடைபெறுது. தங்களுக்கு தெரியாத ஏப்ரல்ல 2, மேல 4 கட்டம், அப்புறம் ஜூன்ல 1, ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. இதுல முதல் கட்டத்துல தான் தமிழ்நாடும் வருது. அது போல விலவங்கோடு இடைத்தேர்தல் அப்படின்றதும் நடக்குது. ஒரே கட்டமா நடக்குது. ஆமா, ஒரே கட்டமாவும் நடக்குது. அதுக்கு வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட விஷயங்கள் என்ன வந்திருக்கு? ஆமா, வேட்புமனு தாக்கல் நீங்க போட்டியிடலாம்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மார்ச் 20ஆம் தேதியில இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். 27ஆம் தேதி வரைக்கும் அது கடைசி தேதி. 28ஆம் தேதி பரிசீலனை செய்வாங்க. அதே மாதிரி 30ஆம் தேதி இல்லைங்க எனக்கு போட்டி போட விருப்பம் இல்லை, நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்னைக்கு திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்புறமா ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு ஆரம்பிக்குது. ஜூன் 1 வரைக்கும் நடக்குது. ஸோ அதான் நம்ம எல்லாருமே அவளுடன் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்க அறிவிப்பு வந்த உடனேயே பிரதமர் மோடி தேர்தலை எதிர்கொள்ள நாங்கள் தயார், எங்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சேவை செய்ய காத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி ட்ரெண்ட் ஆனாரு? நார்த் இந்தியாவை மட்டும் குறை சொல்றோம். அப்ப இங்க ரஜினி விஜய் படம்னால இந்த எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரியா அவர் சொன்ன போதும் எதிர்கட்சிகளும் அதைத்தான் சொல்றாங்க. என்னன்னா நாங்க தயார் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தயார்ன்றது உங்களுக்கு தேதியே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இவங்க சொன்னாங்களா இல்ல உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சா? ஏன்னா முதல் கட்டத்துல தான் தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது. அது தெரிஞ்சுதான் தமிழ்நாட்டுல சென்னை, பல்லடம், கன்னியாகுமரி அப்படி இப்படின்னு 4 இடத்துல கூட்டம்லாம் நடத்திருக்காங்க. சோ இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெருளு பெருந்தை சொல்லியிருக்காரு. திமுகவோட மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தியும் சொல்லியிருக்காரு. அப்படி பலர் அந்த கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. கொங்கீஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஆமா, அது போன்ற கேள்விகளையும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாஜக இன்று முன்னாள் அதிமுக எம்பி விஜயகுமாரும் அப்புறம் மக்கள் நீதி மையமோட பரப்புரை செயலாளர் அனுஷா ரவி, அவங்க 2 பேரும் இன்று பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நடைபெறும் முறை யாரெல்லாம் இணைக்க முடியுமோ அத்தனை தேர்தல் காலங்களில் இது எப்போதுமே நடக்கிற விஷயம் தான். சமீபத்துலதான் மக்கள் நீதி மையத்தோட ஐடி விங்கோட பொறுப்பாளர் அதிமுக சேர்ந்தாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அவருமே அது போன்ற விஷயங்கள் தான் சொன்னாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தேர்தலே நிக்க முடியாத சூழல் வந்துருச்சு, அது எங்களுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு, ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அப்படி போனது ரொம்ப சோகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி, அந்த சோகத்துல நிறைய பேர் இருக்கும், அப்படிதான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நிக்கலான்னு வந்தோம். ஆமா, தேர்தலோட நிக்க முடியாது. அதுதான் அந்த மாதிரி சோகத்துல அவங்களும் இது பண்ணிட்டாங்க. அடுத்து தேர்தல்னாலே பஞ்சாயத்து தான் அப்படின்ற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்தது. குறிப்பா தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் போய் பார்த்தாங்க பிரேமலதா அவங்க வீட்டுல. திரும்ப அங்க இருந்து பார்த்தசாரதி, அலாபுரம் மோகன்ராஜ், செல்லம் இளங்கோன் அவங்க எல்லாருமே அதிமுக பார்த்தாங்க. அதிமுக நிர்வாகிகளை தலைமை அலுவலகத்துல. ஆமா, கூட்டணி எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் வந்தது அதிமுக தேமுதிக. ஆனா மீண்டும் மீண்டும் அது இன்னமும் கூட இழுபறியா போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரேமலதா அதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது கூட 5 இடங்கள் முடிவாயிடுச்சு, 4 இடங்கள் முடிவாயிடுச்சு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இன்று முடிவுக்கு வந்துரும்லாம் செய்தி வருது. ஆனா இப்பவுமே பிரேமலதா என்ன சொல்றாங்க, யூகங்களை நம்ப வேண்டாம், தேமுதிக அபிஷியலா நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க நம்பணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட ஸ்போக் பர்சன் தான் கூட்டணி ஓகே ஆன மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மாத்திட்டாங்க. சரி, ஓகே, ஆமா, அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. பாமகவுமே இன்னும் இழுபறியா இருக்கு. அதுவுமே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. 7 இடங்கள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா, தென் மாவட்ட 6 இடங்கள் வட தமிழ்நாட்டிலையும் 1 இடம் தென் மாவட்டத்திலையும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்ததாக அண்ணன் செல்லூர் ராஜு ஏதோ சொன்னதா கேள்வி. ஆமா, அவரு இபிஎஸ் பத்தி அண்ணாமலை அவர் சொல்லியிருந்தார். முன்னாள் முதல்வருக்கு இது கூட தெரியாதா அப்படி விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கு இவர் அண்ணாமலை அரசியலில் ஒரு கத்துக்குட்டி, இதுவரையும் வாங்கி கொண்டது போதாதா,
அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி பல்வேறு அதுல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அவர் சொன்ன அதே பாயிண்ட் எடுத்து இப்படி போட்டிருக்காரு, தமிழ்நாட்டுன்னு அரை வேக்காடு அப்படின்னா அது அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி ஆமா. விமர்சிச்சிருக்காரு. அந்த மாதிரி அவரை வந்து விமர்சிச்சிருக்காரு. சென்ற முறை நாங்க வந்து பரப்புரைக்கு போகும்போதே பாஜக கூட்டணியோட எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வராதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்க மட்டும் அப்பயே முடிவு ஆமா. பண்ணிட்டோம்னா சொன்னாங்க வேற மாதிரி. அண்ணாமலைக்கு வந்து அரசியலுக்கே தகுதி இல்ல, வந்து இபிஎஸ்ஐ அப்படி பேசுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல ம். நடிகர் விஜய் குறித்த ஆமா. கருத்துக்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த கேள்விக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, விஜய் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பசங்க கத்துக்கிட்டீங்க, நீங்க கூட கொஞ்சம் கோவப்பட்டீங்கல்ல இப்படி சொல்லிட்டாரு. ஓரமா கோவப்பட்டோம். அந்த மாதிரி சின்ன பசங்க, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திமுகவுக்கு ஒன்னா அவங்களால பிரச்சனை இருக்கு, எங்க ரூட் ரொம்ப கிளியர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கடந்து போயிருக்காரு. ஆமா. அடுத்து வந்து இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் அணியில வந்து புகழேந்தி வந்து வழக்கு போட்டிருந்தா அதுல வந்து நீங்க தேர்தல் ஆணையத்திலே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஓபிஎஸும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு, எனக்கு வந்து சின்னம் வந்து ஒதுக்கணும், நான் ஏஃபார்ம் பிஃபார்ம்ல எல்லாம் வந்து கையெழுத்துலாம் போட வேண்டியது இருக்கு, அதனால வந்து விரைவில் வந்து இதை வந்து வழங்கணும் அப்படின்னு. நடுவில் அவர் தேர்தலே நிற்க மாட்டாருன்னுலாம் வதந்திகள் செய்திகள்லாம் வந்தது, அதெல்லாம் இல்லைன்னு அவர் மறுத்தாரு. இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியும் வந்து ஆனா வந்திருக்கு. பாருங்க, இந்த கேள்விகள்லாம் கொண்டு போயிட்டு இபிஎஸ் அணியில அதிகாரப்பூர்வ அதிமுகவிடம் கேட்டா கட்சியிலே இல்ல, அவரை பத்தி எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஆமா, அப்படின்ற அப்படிதான் ஒரு சொல்றாங்க. கருத்துக்கள் தான் வருது. அடுத்து வந்து பரந்தூர் போராட்டம், விமான நிலையத்துக்கு எதிரான அந்த நிலம் கையப்படுற போராட்டம் வந்து 600வது நாளா நடந்துட்டு இருக்கு. ஆமா. தற்போது வந்து அவங்க அந்த இரவுல கையகப்படுத்துற அந்த விஷயங்களை வந்து விட்டுட்டு சட்ட போராட்டத்தின் மூலமா போராடலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த நிலம் கையகப்படுத்துறது அப்படின்றதுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, இதற்கு எதிர்ப்பு ஆமா. தெரிவிச்சு அந்த விவசாய நிலங்கள்லயே களத்துல இறங்கி பேசலாம். ஆமா, அந்த நிலம் கையகப்படுத்துற விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து அந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதற்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆமா. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத வரை. அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னன்னா, மோடி பேசுனதுக்கு சிஎம் பதில் சொல்லியிருக்காரு. கச்சத்தீவு விஷயத்துக்கு திமுகனாலதான் இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு, ஓகே, தன்னை விஸ்வகுரு என்று கூறிக்கொள்ளும் மோடி மௌனகுருவாக இருப்பது ஏன்? ஆமா, விஸ்வகுருவா மௌனகுருவான்னு கேள்வி கேட்டிருக்காரு. இரண்டாவது முறை இதானா வந்து கைது பண்ற அந்த விஷயம்ல பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது, இன்னமுமே மீனவர்கள்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க. கச்சத்தீவு அப்போ வந்து நாங்க கடுமையா எதிர்த்தோம், அதையும் மீறி தான் போச்சு, அது வந்து மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியாகவும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து சிஎம் வந்து பேசியிருக்காரு. இந்தியா கூட்டணி கூட்டம், அதற்கும் வந்து சிஎம் வந்து நாளை மும்பை வந்து பயணம் போறாரு. ஆமா, நான் தேர்தல் தேதிகள் இன்று அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே சரி தேர்தல் எப்படி அறிவிச்சிருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க மும்பைல. எனக்கு தெரிஞ்சு இது 5வது கூட்டம் நினைக்கிறேன், இந்தியா கூட்டம். நாளைக்கு மும்பை போயிட்டு நாளைக்கு நைட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ அந்த தகவல் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அரசு பள்ளிகள்ல மட்டும் இல்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் அவங்க கல்லூரிக்கு போய் படிக்கும் போது, உயர்கல்வியில படிக்கும் போது அவங்களுக்கும் மாதம் 1000 கொடுப்பதற்கான ஒரு அரசாணையை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த அரசு பள்ளியில் படித்து போயிட்டு கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கான அந்த தொகை திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 2,74,000 மாணவிகள் வந்துட்டு பயன்பெற்றாங்க. இதனால இன்னும் பல மாணவிகள் வந்துட்டு பயன்பெறுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, அடுத்து வந்து தேசிய செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கெஜ்ரிவாலோட ஒரு அந்த ஜாமீன் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த 7 முறை சம்மன் அனுப்பி ஆஜரான இன்னைக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் வந்து அவர் ஆஜரானாரு. அது தொடர்பா வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வந்து வழங்கியிருக்க விஷயங்களையும் பார்க்கிறோம். எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இறுதியாக வந்து சினிமா செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகியும் தென்றல். உங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாருக்குமே பிடிச்ச தங்கர் பச்சானோட படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். சொல்ல மறந்த கதை, அவர் வந்து அது வந்து நாஞ்சில் நாடனோட நாவல். ஆமா, எல்லா படமுமே ரொம்ப நல்லா இருக்கும். சிதம்பரத்தில் ஒரு அப்பாச்சாமி கூட எனக்கு பிடிக்கும். அப்படி இருக்க சூழல்ல வந்து அழகி படம் வந்து மீண்டும் ரீரிலீஸ் ஆகுது மார்ச் 29ஆம் தேதி. ஆமா, 4K குவாலிட்டியில மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, ஸோ யாரெல்லாம் அப்போ பார்க்க முடியலையோ அவங்களாம் இப்போ போய் தியேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பாருங்க. இன்றைய செய்திகள் இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேசினா கள்ள கொண்டு எறிவீங்க. ஸோ அதனால் நாளை வந்து நலமுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.